அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குன் என சொல்லி குவளையம் தனக்கே படைத்து இறைவனின் பார்ப்புகள் போற்றி உம்மி நபியாய் உலகிற்கு உதித்து உலகம் முழுவதும் தம் அறிவால் நிரப்பிய எம் உத்தம நபியாம் சத்திய நபியை போற்றி போற்றி ஆரம்பம் செய்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேச வந்த தலைப்பு இஸ்லாம் கூறும் பெண்களின் பொறுமை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், இன்னல்லாஹ மஅஸ்வாபிரீன், நிச்சயமாக நான் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் தன்னுடன் நெருக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆனால் அல்லாஹ் யாருடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் தெரியுமா? நிச்சயமாக பொறுமையாளர்களோடு தான். அப்படிப்பட்ட பொறுமையாளர்களாக நாம் இருக்கிறோமா? அதிலும் குறிப்பாக பெண்கள் இருக்கிறோமா என்பதை கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அக்கால சஹாபிய பெண்களோ பொறுமை சிகரங்களாக இருந்தார்கள். ஆனால் இக்கால சில பெண்களோ பெண்மைக்குரிய மென்மை இழந்து மறுமையை மறந்து பொறுமையை இழந்து இழினை அடைந்தவர்களாக இருக்காங்க. அக்கால சஹாபிய பெண்களுக்கு ஏற்பட்ட சோதனை இன்று நமக்கு ஏற்பட்டு விட்டதே. உதாரணமாக சொல்லப்போனா ஆசியா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்திற்காக தன் கணவனான கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌனிடம் பல கொடுமைகள் அனுபவித்தாங்க. அந்த நிலையிலும் ஈமானை இழக்கவில்லை. பொறுமையாக இருந்த அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். பொறுமையின் பிரதிபலனாக சொர்க்கத்தின் பெண்ணானாங்க. பார்த்தீங்களா பெண்களே, பொறுமைக்குரிய பலனை. ஆனால் இன்று நாமோ அல்லாஹ் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா போதுமே உடனே அவனை திட்டிக்கிட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அல்லாஹ் நம்மை விட்டு முகத்தை திருப்பி கொண்டு என்ன நம்ம நிலைமை? அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்திலிருந்து படைத்ததற்காக நரகம் செல்வதற்காகவா? இல்லை, சொர்க்கம் செல்வதற்காக. ஒரு ஒழுக்கம் உள்ள பெண்ணின் அடையாளம் எந்த நிலையிலும் பொறுமையாக இருப்பதுதானே. பொறுமை உள்ள பெண்ணின் உதாரணம் ஆழ்கடலில் இருக்கும் சிற்பிக்குள் உள்ள முத்து. சிற்பிக்குள் உள்ள முத்து விலை உயர்ந்தது. அது போலதானே பொறுமை உள்ள பெண்ணும் அவளது விஷயங்களும் மதிப்பிற்குரியது. ஆனால் பொறுமை இல்லா பெண்ணுடைய வார்த்தைகளோ தெரு ஓரங்களில் கொட்டி கிடக்கும் குப்பை போல். அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. கவனிச்சாலும் கூட்டி ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. அது போல தானே எந்த பெண் பொறுமையை இழந்து தனது செயலை வெளிப்படுத்துவாளோ அவளை இந்த சமூகம் ஒதுக்கி தள்ளிவிடுகிறது. எந்த பெண் கோபத்தை அடக்கி பொறுமையாக இருப்பாளோ அவளுக்கு ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு பெண்களை கருதுகிறேன் என்று. அப்படிப்பட்ட பெண்களாகிய நாம் எந்த நிலையிலும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறேன் என்று மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அமரக்கூடிய நம் மனதான சிம்மாசனத்தை பொறுமையை கொண்டு நிரப்பி வைப்போமாக. அடிமுடி தேடினாலும் அகராதி புரட்டினாலும் அழகிய சிரிப்பினாலேயே தன்னையும் தன் குடும்பத்தையும் பொறுமையுடன் சுமந்து செல்கின்ற பெண்ணே, பொறுமையுடன் சுமந்து செல்கின்ற பெண்ணே இஸ்லாத்தினின் தூணாவாள். எனவே வரவேற்காத துன்பங்கள் நம்மை வந்தடையும் போது பொறுமையை நமக்கிடையே தக்க வைத்து மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய பெண்களாக எல்லோரையும் வல்ல ரஹ்மானாக்கி வைப்பானாக. வாஹிது தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.